வணக்கம் மக்களே! இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இண்டெக்ஸர் அப்டேட். நிஃப்டி 50 இன்னைக்கு 0.16% அளவுக்கு வந்து அப் ஆயிருக்கு. நிஃப்டி நெக்ஸ்ட் 50 0.88% அளவுக்கு வந்து அப் ஆயிருக்கு. நிஃப்டி மிட் கேப் 150 0.36% அளவுக்கு வந்து அப் ஆயிருக்கு. நிஃப்டி ஸ்மால் கேப் 250 இண்டெக்ஸ் 0.52% அளவுக்கு வந்து அப் ஆயிருக்கு. நிஃப்டி மைக்ரோ கேப் 250 இண்டெக்ஸ் 0.12% அளவுக்கு வந்து அப் ஆயிருக்கு. ஸோ இன்னைக்கு மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 2வது ட்ரேடிங் செஷனா வந்து இன்னைக்கு பாசிட்டிவ் நோட்ல வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. ஸோ இது வந்து டெட் கேட் பவுன்ஸோட ஒரு சீக்குவலாக தான் வந்து நம்ம பார்க்கணும். மார்க்கெட் வந்து இன்னும் வந்து ஒரு புல்லிஷ் மூமெண்ட்டுக்கு வந்து இன்னும் சேஞ்ச் ஆகலை. இன்னும் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேஸில் தான் வந்து நம்ம மார்க்கெட் எல்லா இண்டெக்ஸுமே வந்து இருக்குது. செக்டார் வைஸ் பர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது இன்னைக்கு எல்லா செக்டாருமே வந்து கொஞ்சம் கலவையாக தான் இருக்குது. நேற்று வந்து எல்லா செக்டாருமே வந்து பாசிட்டிவ் நோட்டில் வந்து க்ளோஸ் ஆயிருந்தது. எக்ஸப்ட் எஃப்எம்சிஜி ப்ளஸ் வந்து ஐடி செக்டார் வந்து நெகட்டிவ் நோட்டில் க்ளோஸ் ஆயிருந்தது. இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா ஐடி செக்டார் வந்து 0.79% அளவுக்கு வந்து அப்பா இருக்குது. நிஃப்டி ரியாலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா 1.39% அளவுக்கு வந்து அப்பா இருக்குது. நிஃப்டி ஹெல்த் கேர் இண்டெக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா -1.27%, நிஃப்டி மீடியா -1.36% அளவுக்கு வந்து டவுன் ஆயிருக்குது. ஸோ இன்னைக்கு நம்ம மார்க்கெட்டில் செக்டார் வைஸ் வந்து எல்லா ஸ்டாக்குமே வந்து கொஞ்சம் கலவையாக தான் வந்து அப்பா இருக்குது. சில ஸ்டாக்ஸ் வந்து நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்குது. ஸோ இன்னைக்கு நிஃப்டி 50யோட ட்ரேடிங் சார்ட் பார்க்கும்போது மார்க்கெட் வந்து ஓப்பனாக வந்து ஒரு பாசிட்டிவ் நோட்டில் ஓப்பனாக இருந்தாலும் ஒரு 9:45 சமயத்தில் வந்து மார்க்கெட் ஒரு நெகட்டிவ் நோட்டுக்கு வந்து போயிடுச்சு. இருந்தாலும் மார்க்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எண்ட் ஆஃப் த ட்ரேடிங் செஷன் பார்த்தீங்கன்னா 37 பாயிண்ட் வந்து அப் ஆகி 23,213 அப்படிங்கிற ஒரு லெவலில் வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. ஸோ இது இன்னுமே வந்து அதோட ப்ரீவியஸ் சப்போர்ட்டை வந்து உடச்சி மேலே போகலை, ரீடெஸ்ட் பண்ணலை. இன்னும் டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது, சப்போர்ட்டுக்கு பாட்டமில் தான் இருக்குது. ஸோ இது ஃபர்தராக டிக்ளைன் ஆகிறதுக்கான ஒரு ப்ராபபிலிட்டி தான் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இன்னைக்கு மார்க்கெட் அப்டேட்டில் பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு யூஎஸ் இன்ஃப்ளேஷன் டேட்டாவை பேஸ் பண்ணி இன்னைக்கு மார்க்கெட் வந்து கொஞ்சம் பாசிட்டிவ் நோட்டில் வந்து மூவ் ஆயிருக்குது. நிஃப்டி 50 23,200 அப்படிங்கிற லெவலில் வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. சென்சஸ் பார்த்தீங்க அப்படின்னா 224 பாயிண்ட் வந்து அப் ஆகி 76,724 அப்படிங்கிற லெவலில் வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. கீ மூவர்ஸ்ன்னு பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெண்ட் வந்து ஒரு 4% அளவுக்கான ஏற்றத்தை வந்து கொடுத்துருக்குது. அனலிஸ்ட்லாம் வந்து இதுக்கு ஒரு பாசிட்டிவ் நோட்டில் கொடுத்தனால இது வந்து இந்த 4% ஏற்றத்தை வந்து அடைஞ்சிருக்குது. என்டிபிசி பார்த்தீங்க அப்படின்னா 3% அளவுக்கான ஏற்றத்தை வந்து கொடுத்துருக்குது. இதோட ஏற்றத்துக்கான காரணம் பார்த்தோம் அப்படின்னா அப்கமிங் யூனியன் பட்ஜெட் வர்ற ஒரு ரீசனால இந்த ஸ்டாக் வந்து இன்னைக்கு வந்து ஒரு 3% அளவுக்கு வந்து ஏற்றத்தை கொடுது. நோட்டஸ்பிளாக இருக்கக்கூடிய ஸ்டாக்னு பார்த்தா அதானி கிரீன் பார்த்தீங்க அப்படின்னா 3% அளவுக்கான கெயின் வந்து கொடுத்துருக்குது. இதோட Q3 அப்டேட்ஸ் வந்து நல்லா இருக்குது அப்படிங்கிற ஒரு ரீசனால வந்து இந்த ஒரு ஏற்றத்தை வந்து கொடுத்துருக்குது. நேற்று வந்து அதானி குரூப் ஆஃப் கம்பெனிஸ்லாம் வந்து ஒரு அபரிவிதமான ஏற்றத்தை வந்து கொடுத்துருந்தது. பட் இருந்தாலும் அந்த கம்பெனிகளோட ஸ்டாக்ஸ் வந்து தொடர்ந்து ஒரு நெகட்டிவ் நோட்டில் வந்து க்ளோஸ் ஆகி அப்பப்போ ஸ்மால் க்ரோத் வந்து பார்த்துட்டு தான் இருக்குது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஏஎஸ்கே ஆட்டோ இந்த கம்பெனி வந்து ஒரு 6% அளவுக்கான ஏற்றத்தை வந்து கொடுத்துருக்குது. இதுக்கான காரணமாக பார்த்தோம் அப்படின்னா நியூ ப்ராடக்ட் கமென்ஸ்மெண்ட் வந்து இவங்க வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அடுத்து மார்க்கெட் அப்டேட்டில் இந்தியாவோட எலக்ட்ரானிக் எக்ஸ்போர்ட்டோட டேட்டா வந்து வந்திருக்குது. ஸோ இதுபடி பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட் டிசம்பர் தான் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2024 ரெக்கார்டு ஹை வந்து எக்ஸ்போர்ட்டாக வந்து இருக்குது. இது கண்ட்ரியோட மேனுஃபேக்சரிங் க்ரோத் வந்து நல்ல விதமாக இருக்குங்கிறது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ இந்த எக்ஸ்போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா 35.11% அளவுக்கு வந்து க்ரோ ஆகிருக்குது. இது $3.58 பில்லியன் அளவுக்கான மதிப்பு உள்ளது. இது லாஸ்ட் ஒரு 24 மாதத்தில் இல்லாத அளவுக்கு டிசம்பர் மந்தில் இந்த சேல்ஸ் வந்து நடந்திருக்குது. ஸோ இந்த டிசம்பர் மந்த் சேல்ஸுங்கிறது பார்த்தோம் அப்படின்னா இந்தியன் கவர்மெண்டோட பாலிசிஸ் வந்து நம்ம எலக்ட்ரானிக் மேனுஃபேக்சரிங் ப்ளஸ் எக்ஸ்போர்ட்டுக்கு சாதகமாக இருக்கிறதையும் ப்ளஸ் வந்து குளோபல் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ஒரு டிமாண்டையும் வந்து இது காட்டுது. இன்ஜினியரிங் எக்ஸ்போர்ட்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாசிட்டிவ் க்ரோத் வந்து இருக்குது. 0.63% அளவுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகி $2.49 பில்லியன் மதிப்பாக வந்து இது இருக்குது. ஸோ இது நம்ம ஆல் ஓவர் எக்ஸ்போர்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கன்சிஸ்டண்டான ஒரு க்ரோத்தை வந்து இது கொடுத்துக்கிட்டு இருக்குது. ஸோ அடுத்து எஃப்ஐஐ, எஃபிஐ அண்ட் டிஐ ட்ரேடிங் ஆக்டிவிட்டி. டிஐஎஸ் இன்னைக்கு வந்து 14,429 கோடி அளவுக்கு வந்து அமௌண்ட்டு மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. 10,747 கோடி அளவுக்கான ஸ்டாக்ஸ் வந்து செல் பண்ணியிருக்கிறாங்க. 3,682 கோடி அளவுக்கான அமௌண்ட் வந்து மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க டிஐ. எஃப்ஐ அண்ட் எஃபிஐ ஆக்டிவிட்டின்னு பார்க்கும்போது 11,035 கோடி அளவுக்கான ஸ்டாக்ஸ் வந்து பை பண்ணியிருக்கிறாங்க. 15,568 கோடி அளவுக்கான ஸ்டாக்ஸ் வந்து செல் பண்ணியிருக்கிறாங்க. நெட் வேல்யூவில் வந்து இன்றைக்குமே வந்து எஃப்ஐஐ அண்ட் எஃபிஐ பார்த்தீங்க அப்படின்னா -4,533 கோடி அளவுக்கான அமௌண்ட் வந்து மார்க்கெட்லேருந்து வெளியே எடுத்திருக்கிறாங்க. ஸோ எஃப்ஐஐ வந்து மணி அவுட்ஃப்ளோங்கிறது வந்து இன்னுமே அந்த ட்ரெண்ட் வந்து ஃபாலோ அப் தான் ஆகிட்டு இருக்குது. ஸோ லாஸ்ட் ஒரு 2 ட்ரேடிங் செஷனாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெட் வேல்யூலையும் வந்து மைனஸில் தான் வந்து இருக்குது. ஸோ டிஏஎஸ் வந்து என்ன தான் அக்ரெசிவாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலுமே வந்து எஃப்ஐஐ வெளியெடுக்கக்கூடிய அமௌண்ட்டை வந்து அவங்களால மேட்ச் பண்ண முடியல. ஸோ அடுத்து டாப் 5 கெய்னர்ஸ் வந்து டாப் 5 லூசர்ஸ். நிஃப்டி 50ல டாப் 5 கெய்னர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா என்டிபிசி, ட்ரெண்ட், பவர் கிரிட், கோடக் பேங்க், மாருதி. டாப் 5 லூசர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா, ஆக்சிஸ் பேங்க், பஜாஜ் ஃபின் சர்வீஸ், பஜாஜ் ஃபினான்ஸ்,
ஸ்ரீராம் ஃபினான்ஸ். நிஃப்டி நெக்ஸ்ட் 50ல டாப் 5 கெய்னர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஜொமேட்டோ, ஐசிஐசிஐ, அதானி கிரீன், பிஎஃப்சி, பிஹெச்இஎல். டாப் 5 லூசர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா டிவிஸ் லேப், ஏடிஜிஎல், ஜைடஸ் லைஃப், லோதா, சோலா ஃபினான்ஸ். இதெல்லாம் வந்து டாப் 5 லூசர்ஸாக வந்து இருக்குது. ஸோ அடுத்து கல்யாண் ஜுவல்லர்ஸ், இந்த கம்பெனியில் வந்துருக்கூடிய ஒரு அப்டேட். இந்த கம்பெனி பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ஒரு 10% அளவுக்கான ஒரு டவுன்ஃபாலை வந்து பார்த்துருக்குது. இது வந்து அதோட லோவர் சர்க்கியூட்டே வந்து ஹிட் பண்ணியிருக்குது. இது லாஸ்ட் ஒரு 9 ட்ரேடிங் செஷனாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 32% அளவுக்கு வந்து டவுன் ஆயிருக்குது. ஸோ இந்த இயர்லேயே வந்து இது வரைக்கும் வந்து இருக்கக்கூடிய ட்ரேடிங் செஷனில் வந்து 30% அளவுக்கு வந்து இறக்கத்தை வந்து இந்த ஸ்டாக் வந்து பார்த்துருக்குது. இப்போ வந்து அது பார்த்தீங்க அப்படின்னா 536 அப்படிங்கிற லெவலில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது வந்து ஓவர் சோல்டு ஜோனை வந்து டச் பண்ணியிருக்கு. RSI பார்த்தீங்க அப்படின்னா 29.4 அப்படிங்கிற ஒரு ரேஞ்சில் வந்து இருக்குது. இந்த ஸ்டாக் வந்து ரீபவுண்ட் ஆகக்கூடிய ஒரு பொட்டன்ஷியல் வந்து ஸ்டாக்கு வந்து இருக்குது. பிஸ்னஸ் க்ரோத்னு பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா 39% அளவுக்கான ரெவன்யூ க்ரோத்தை வந்து ஷோ பண்ணியிருக்கிறாங்க இந்த Q3 ரிசல்ட்டில். இது வந்து இந்தியாவோட க்ரோத் வந்து 41% வந்து இருக்குது. இது ஃபெஸ்டிவல் சீசன் டிமாண்ட்னால வந்து இந்த க்ரோத்துங்கிறது வந்து நடந்திருக்குது. அதே சமயத்தில் இவங்க ஒரு 24 நியூ ஷோரூம்ஸ் வந்து ஓப்பன் பண்ண போகிறாங்க. அனலிஸ்ட்லாம் வந்து இந்த கம்பெனிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 8 பேர் வந்து பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க, ஒருத்தர் வந்து செல் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டாக்கோட இப்போ ட்ரேடிங் ப்ரைஸ் பார்த்தீங்க, டார்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 875 வந்து. ஸோ அடுத்து ஜே குமார் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இந்த கம்பெனியில் வந்துருக்கூடிய ஒரு அப்டேட். ஜே குமார் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இந்த கம்பெனி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1073 கோடி அளவுக்கான ஆர்டர் வந்து இவங்க ரிசீவ் பண்ணியிருக்காங்க. என்பிசிசிக்காக வந்து இது பண்ண போகிறாங்க. இது நொய்டாவில் இருக்கக்கூடிய சிலிகான் சிட்டி ஃபேஸ் 4க்கான ஒரு டெவலப்மெண்ட் ப்ராஜெக்டாக வந்து இருக்க போகுது. ஸோ இதில் வந்து இவங்க டிசைன், இன்ஜினியரிங், ப்ரொக்யூட்மெண்ட் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ளஸ் எக்ஸிக்யூஷன் இதெல்லாம் சேர்த்து வந்து அப்ராக்சிமேட்டாக அந்த ப்ராஜெக்டோட காஸ்ட்டுங்கிறது வந்து 10,057 கோடியாக வந்து இருக்க போகுது. ப்ளஸ் மெயின்டெனன்ஸ் காஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு 15.4 கோடி வந்து எக்ஸஸாக வந்து இருக்கு. ஸோ இதோட கம்ப்ளீஷன் பீரியட் வந்து 2 இயர்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண போகிறாங்க. ரீசெண்ட் கான்ட்ராக்ட்னு பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஜெயக்குமார் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து ஒரு 298 கோடி அளவுக்கான ஒரு கான்ட்ராக்ட் வந்து வின் பண்ணியிருந்தாங்க பூனே முனிசிபல் கார்பரேஷன் இருந்து. அதே மாதிரி MMRDA இவங்க கிட்ட இருந்து ஒரு 1847 கோடி அளவுக்கான கான்ட்ராக்ட் வந்து வின் பண்ணியிருந்தாங்க. இது தானேல. ஸ்டாக்கோட பர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது இன்னைக்கு ஜனவரி 15 இன்னைக்கு ட்ரேடிங் செஷனான இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா 3.07% அளவுக்கு வந்து இந்த ஸ்டாக் வந்து ரைஸ் ஆகிருக்குது. இது இப்போ கரண்டாக ட்ரேட் ஆகிக்கூடிய ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா 725 வந்து இருக்குது. அடுத்து மின்டா, இந்த கம்பெனியில் வந்திருக்கக்கூடிய ஒரு அப்டேட். மின்டா கார்பரேஷன் லிமிடெட், இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா ஒரு சிக்னிஃபிகண்டான ஒரு அக்விசேஷன் வந்து பண்ண போகிறாங்க. இது வந்து அந்த கம்பெனிக்கு ஒரு பூஸ்டாக வந்து இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக்கோட வேல்யூ இதை தொடர்ந்து 5.5% அளவுக்கு வந்து ஏற்றத்தை கொடுத்துருக்குது. இது வந்து இன்ட்ராடே ஹைலி பார்த்தோம் அப்படின்னா 571 கோடியாக வந்து இருக்க போகுது. இந்த அக்விசேஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபிளாஷ் எலக்ட்ரானிக்ஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனியில் 49% அளவுக்கான பங்குகளை வந்து இவங்க வந்து அக்விசேஷன் பண்ண போகிறாங்க. இதோட ஒர்த் பார்த்தோம் அப்படின்னா 1372 கோடியாக வந்து இருக்குது. இந்த பர்ச்சேசிங்கிறது வந்து 537 ரூபா அப்படிங்கிற ஒரு ஷேரோட ப்ரைஸ் வச்சுக்கிட்டு 2,55,40,578 கோடி அளவுக்கான ஷேர்ஸ் வந்து இவங்க பர்ச்சேஸ் பண்ணி. ஸோ இது வந்து மிண்டாவோட ஒரு க்ரோத் ஸ்ட்ராட்டஜியாக வந்து பார்க்க போடுது. இந்த கம்பெனி வந்து ஆட்டோமோட்டிவ் செக்டாரில் இவங்களோட இருப்புத்தன்மையை வந்து அதிகம் பண்ணுறதுக்கும் ப்ளஸ் வந்து வெஹிக்கிளோட ஒரு குளோபல் சொல்யூஷனாக இருக்கிறதுக்கும் வந்து இவங்க வந்து இந்த ஸ்ட்ராட்டஜிக்கல் மூவ் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்து எக்ஸைடு இந்தியா, இந்த கம்பெனியில் வந்துருக்கூடிய ஒரு அப்டேட். எக்ஸைடு இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் பார்த்தீங்கன்னா ஒரு சிக்னிஃபிகண்டான இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அவங்களோட சப்சிடரியான கம்பெனியான எக்ஸைடு எனர்ஜி சொல்யூஷன் லிமிடெட், அதாவது EESL அப்படின்னு சொல்லுவாங்க, இதில் வந்து பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதில் ரைஸ் இஷ்யூ மூலமாக வந்து இவங்க 149 கோடி அளவுக்கான அமௌண்ட்டை வந்து திரட்டி இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறாங்க. ஆல்ரெடி இவங்க வந்து 3,302 கோடி அளவுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணியிருக்கிறாங்க. 4.17 மில்லியன் ஈக்விட்டி ஷேர்ஸ் வந்து 10 ரூபா அப்படிங்கிற ஒரு ப்ரைஸில் வந்து வாங்குறது மூலமாகவும் ப்ளஸ் வந்து ப்ரீமியம் வந்து 26 ரூபா வந்து பே பண்ணணும். EESL இவங்களோட மெயின் ஃபோக்கஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கம்பெனி வந்து 2022 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களோட மெயின் ஃபோக்கஸ் லித்தியம் அயான் பேட்டரி செல்ஸ் ப்ளஸ் வந்து மாடல்ஸ், பேக் ஆஃப் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ், இதுக்கெல்லாம் வந்து ஒரு எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்டை வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறதுல ஒரு மெயினான இதாக இருக்கிறாங்க. இவங்க வந்து கிரீன்ஃபீல்டு பிளான்ட் ப்ராஜெக்ட்டுக்கு வந்து பெங்களூர் பேஸ் பண்ண ஒரு ப்ராஜெக்ட்ஸ்லாம் வந்து நிறையா சப்போர்ட்டிங் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஃபினான்ஷியல் பர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது 2023-24 வந்து EESL பார்த்தீங்க அப்படின்னா 239 கோடி அளவுக்கான டேர்ன் ஓவர் வந்து ரிப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. நெட் லாஸ்ன்னு பார்க்கும்போது 149 கோடியாக வந்து இருந்தது. ஸோ இதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மெர்ஜர் வந்து நடந்தது, எக்ஸைடு எனர்ஜி பிரைவேட் லிமிடெட். ஸோ அடுத்து RBL பேங்க், இந்த கம்பெனியில் வந்துருக்கூடிய ஒரு அப்டேட். RBL பேங்க் லிமிடெட் பார்த்தீங்க அப்படின்னா சோமசேகர பிரசாத் அப்படிங்கிற வந்து அடிஷ்னல் நான் எக்ஸிக்யூட்டிவ் இண்டிபெண்டன்ட் டைரக்டராக வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க அடுத்து வரக்கூடிய ஒரு 4 வருஷத்துக்கு. இதோட எஃபெக்ட் வந்து ஜனவரி 15 எஃபெக்ட்டுக்கு வரப்போகுது. இதுக்கான அப்ரூவல் வந்து போர்டில் இருந்து வந்து கிடைச்சிருக்குது. பட் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கான அப்ரூவல் வந்து கொடுத்துருக்காங்களாங்கிறது தெரியல. ஸோ அது ஃபர்தராக தான் அதோட டீட்டெயில் வந்து கிடைக்கும். ஸோ இது மேக்ஸிமம் வந்து ரிட்டையர்மெண்ட் ப்ளஸ் வந்து ரொட்டேஷன் டியூரேஷன் அப்படிங்கிற மாதிரி எதுவும் இருக்காது அப்படிங்கிற மாதிரி தெரியுது.
ஸோ இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 38 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பேங்கிங் செக்டாரில் இருக்குது. பிரசாத் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிக்னிஃபிகண்டான பொசிஷனை வந்து எம்டி சிஇஓ அப்படிங்கிறத வந்து ஹோல்ட் பண்ணியிருக்கிறாரு. யூசிஓ பேங்க் ப்ளஸ் வந்து கீ ரோல் வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் வந்து ப்ளே பண்ணியிருக்கிறாரு. இவரோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்க்கும்போது இவர் ஒரு மாஸ்டர் டிகிரி வந்து பண்ணியிருக்கிறாரு. காமர்ஸ் உஸ்மானியா யூனிவர்சிட்டியில் வந்து கோல்டு மெடலிஸ்ட் வந்து வாங்கியிருக்காரு. ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம பங்குச்சந்தை வந்து மேக்ஸிமம் வந்து ஒரு டவுன்ஃபாலை வந்து பார்த்துட்டு இருந்தது. கடந்த ஒரு 3 மாசமாவே பார்த்துட்டு இருந்தது. இடையில ஒரு வாரம் தான் வந்து ஒரு பாசிட்டிவ் நோட்ல வந்து க்ளோஸ் ஆன மாரி இருந்தது. பட் இருந்தாலுமே வந்து ஃபர்தரா வந்து நம்ம மார்க்கெட் வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேஸ்ல வந்து ப்ராஃபிட் புக்கிங்கிறது கன்டினியூஸா நடந்துட்டு தான் இருக்குது. எஃப்ஐயோட அவுட்ஃப்ளோங்கிறது வெளிய இருந்துகிட்டே தான் இருக்குது. இதுக்கான காரணங்கள் வந்து நெறைய இருக்குது. பட் என்ன காரணங்கள் இருந்தாலும் நம்ம மார்க்கெட் வந்து இப்போதைக்கு டவுன் ஆகுது அப்படிங்கிறது தான் வந்து மெயினா இருக்குது. ஸோ ஃபர்தரா நம்ம மார்க்கெட் வந்து 22,200 அப்படிங்கிற ஒரு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதையும் உடைச்சு 21,300 பிளஸ் வந்து 21,600 அப்படிங்கிற ஒரு ரேஞ்சுக்கு போறதுக்கான ப்ராபபிலிட்டி தான் வந்து அதிகமாகவே இருக்குது. ஸோ இந்த காரணத்தினால பார்த்தோம் அப்படின்னா நம்ம ரொம்ப கவனமாகவே இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணணும். ஸோ லாஸ்ட் ஒரு 2 ட்ரேடிங் வந்து ஒரு பாசிட்டிவ் நோட்டில் க்ளோஸ் ஆயிருக்குது. ஸோ இது வந்து பவுன்ஸ் பேக் ஆன ஒரு காரணத்தினால தான் வந்து இது பாசிட்டிவ் நோட்டில் க்ளோஸ் ஆயிருக்கே தவிர மார்க்கெட்டோட ட்ரெண்டுங்கிறது வந்து ரிவர்ஸ் ஆகலை. ஏன்னா ரிவர்ஸ் ஆகக்கூடிய ஒரு பாசிட்டிவ் நியூஸ் வந்து பெருசாக வந்து எதுவுமே மார்க்கெட்டில் வந்து வரலை. ஸோ வந்து எஃப்ஐயோட அவுட்ஃப்ளோ ஸ்ட்ராட்டஜிங்கிறது வந்து மாறினா தான் வந்து நம்ம மார்க்கெட்டில் வந்து கண்டிப்பாக ஒரு growth வந்து நம்ம பார்க்க முடியும். ஸோ இந்த சிச்சுவேஷன்ஸை வந்து நம்ம ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக யூஸ் பண்ணிக்கிட்டு நல்ல வேல்யூஷன் வரக்கூடிய ஸ்டாக்ஸ் வந்து நம்ம கண்டினியூஸாக வந்து ஸ்மால் குவான்டிட்டியில் வந்து கன்சிடர் பண்ணி நம்மளோட போர்ட்ஃபோலியோ வந்து ஸ்ட்ராங் பண்ணணும். ப்ளஸ் வந்து போர்ட்ஃபோலியோவை டைவர்சிஃபை பண்ணுறது வந்து ரொம்பவே முக்கியமான ஒரு காலகட்டமாக இது வந்து இருக்கும். இந்த காலகட்டத்தில் வந்து நமக்கு நல்ல வேல்யூவில் இருக்கக்கூடிய நிறைய ஸ்டாக்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ அதை வந்து நம்ம கண்டிப்பாக வந்து கன்சிடர் பண்ணணும். அப்போ தான் வந்து மார்க்கெட் வந்து ஒரு பவுன்ஸ் பேக் ஆகும்போது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அபரிவிதமான ப்ராஃபிட் வந்து கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் வந்து அதிகமாகவே நமக்கு பங்கு சந்தையில் இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மேலும் இது மாதிரியான ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் நம்ம சேனலை வந்து ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. மேலும் வேற ஏதாவது நியூஸஸ் நமக்கு வேணும், இல்லை நம்ம வீடியோஸ் வந்து கன்யூஸாக பண்ணிட்டு இருக்கோம், இதில் வேற ஏதாவது சேஞ்சஸ் உங்களுக்கு வந்து பண்ணால் பெட்டராக இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா உங்களோட ஃபீட்பேக்கை வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி நம்ம முடிஞ்ச வரைக்கும் வந்து நம்மளோட வீடியோ ஃபார்மேட்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கும் இல்லை அப்டேட் பண்ணுறதுக்கும் வந்து நம்ம ட்ரை பண்ணலாம். ஸோ தேங்க்யூ.